கோவை தெற்கு மாவட்டம் பாஜக ஆனைமலை மேற்கு ஒன்றியம் சார்பில் செங்காநல்லூர் கிராமத்தில் பாஜக இணைப்பு விழா செப்டம்பர் 20 நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் தலைமையில் திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் பாஜகவில் இணைந்தனர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் தேர்தல் பார்வையாளர் அரவிந்த் மேனன் முன்னிலையில் புதிய இணைந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சி 1998ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வைத்தது. அதன் பிறகு அதற்கு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் சொன்னார், இது பண்டாரம் பரதேசிகள் கட்சின்னு சொன்னார். ஆனால் 1999ஆம் ஆண்டு அன்றைக்கு நமது பாரத பிரதமர் வாஜ்பாய் அவருடைய தலைமையிலே 5 ஆண்டு காலம் தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றார்கள். அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியோடு 14 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மத்தியிலே இருந்தார்கள் திமுகவை சேர்ந்தவர். எந்த விதமான நன்மையும் அவர்கள் செய்யவில்லை. இன்றைக்கி கட்சித்தீவை மீர்க்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி இவர் 15 வருஷம் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் 8 மந்திரிகள் இருந்தாங்க. கட்சித்தீவை மீட்கலை, தமிழ்நாட்டுக்கு தேவையான எதுவுமே செய்யலை. ஆனால் இன்றைக்கி எதை எடுத்தாலும் குற்றம் குறைனே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதில் எப்படி எங்களுக்கு அவர்களுக்கு தொடர்பு இருக்குன்னு புதிய கட்சி ஆரம்பித்து ஊராக பயணம் பண்ணிட்டு கொண்டிருக்கிற நமது தம்பி விஜய் அவர்களுக்கு என்ன ஞானம்னு எனக்கு தெரியல. அதாவது நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கணும், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களாகவும் முதியவர்களாலும் காரணத்தோடு தான் இருக்கிறாங்க, தேசப்பற்றோடு இருக்கிறாங்க, தேச சிந்தனையோடு இருக்கிறாங்க. இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த தேசம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி உறுதியாக இருக்கக்கூடியவங்க தான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க. இங்கிருந்து யாரும் எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க. மக்களுக்கு தேச சிந்தனை வேண்டும், எல்லோரும் நல்ல அன்பு பாராட்ட வேண்டும், நல்ல ஆட்சி வேண்டும், நடைபெற்றக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். ஏன் அப்படின்னாக்கி பாலியல் வன்கொடுமை நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ இந்த 5 நாளிலே 17 வன்கொடுமைகள், இந்த 5 நாளில் அதில் 12 பேர்கள், 24 லாக்அப் டத்துகள், சொத்து வரி உயர்வு. நீங்கள்லாம் இப்போ ப்ரெஸ்ஸு மீடியாலாம் உங்களுக்கும் வீடு இருக்குல்ல, நீங்கள்லாம் சொத்து வரியெல்லாம் கட்டிருப்பீங்கல்ல, மின்சார கட்டணம் முன்னாடி எவ்வளோ கொடுத்தீங்க, இப்போ எவ்வளோ கொடுக்குறீங்க. ஆக இதெல்லாம் கட்டுப்பாடு வேணும். இன்னொன்று சட்டம் ஒழுங்கு கிடையாது. கள்ளச்சாராய அழிவு, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்துக்கு 65 பேர் செத்து போயிட்டாங்க. இன்றைக்கி ஆக்சிடென்ட்டில் சேர்த்தா முதலமைச்சர் 1 லட்சம் 2 லட்சம் கூட கொடுக்கறதுக்கு முடியல. ஆனால் கள்ளச்சாராயம் சேர்த்தா 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இப்படி ஒரு ஆட்சி வேணுமா உங்களுக்கு? போதைப் பொருட்கள் ஸ்கூலில் காலேஜில் எல்லா இடத்துலையும் போதைப் பொருட்கள். இதைத்தான் எங்களுடைய பிரச்சாரத்தில் நாங்கள் எடுத்து வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் EPS அவருடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக ஆட்சி அமைய வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களாகவும் முதியவர்களாகவும் காரணத்தோடு தான் இருக்கிறாங்க, தேசப்பற்றோடு இருக்கிறாங்க, தேச சிந்தனையோடு இருக்கிறாங்க. இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த தேசம் நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி உறுதியாக இருக்கக்கூடியவங்க தான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க. இங்கிருந்து யாரும் எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க. அது நீங்கள் இன்னும் 6 மாதம் இருக்குது. 6 மாதத்துலேயும் டிசம்பர் ஜனவரிக்குள்ள எல்லாம் ஒரு தெளிவு வந்துடும், யார் யார் இந்த பக்கம் இருக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்குமா சார்? அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்குது? அதாவது இது ஒரு இயற்கையான கூட்டணி. இந்த கூட்டணி தான் ஒரு இயற்கையான கூட்டணி, நல்ல கூட்டணி, தேசிய சிந்தனையோடு நாட்டு மக்களுக்கு நலன் காக்கின்ற ஒரு கூட்டணி இந்த கூட்டணி. பாஜக அதிமுக ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கிறதா ஒரு வதந்திகள் பரவிட்டு இருக்கு. அதை பற்றி உங்களுடைய நானும் தான் இப்போ சொல்லுவேன், காங்கிரஸை ஸ்டாலின் முதலமைச்சர் கட்டுக்குள்ளே வச்சிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. இல்லை, எனக்கு என்ன பொறுத்தவரையிலே எம்ஜிஆருடைய தொண்டர்களாக இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆட்சி திமுகவுக்கு எதிரான செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். நான் அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க மாட்டேன். அரசாங்க செலவில் நீங்கள் போனீங்களே, நீங்கள் நாட்டுக்கு என்ன தொழிற்சாலைகளை கொண்டு வந்தீங்க? இதற்கு முன்னால் ஒரு முறை போனீங்களே, அப்போ நீங்கள் என்ன தொழிற்சாலையை கொண்டு வந்தீங்க? எங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை தாங்க அப்படின்னு தாங்க கேட்போமே தவிர இந்த மாதிரிலாம் தேவையில்லாத கேள்வியெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம்.